ஸ்குவாட் நான் தான் உங்களுக்கு பாருங்க. டேய் வாடா கேவல ஆன் பண்ணி வச்சு எவ்வளவு நேரம். ஹாய் என் ஸ்குவாட் நான் தான் உங்க அக்கமல எல்லாரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்னடா திடீர்னு எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிட்டு இங்க நின்னு பேசிங்க பாக்கீங்களா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல ஒரு தரமான சிறப்பான ஒரு கொத்து பரோட்டா தான் செய்ய போறோம். என்னடா டெல்லி சீரியஸ் முடிச்சுட்டு திடீர்னு சமையலுக்குள்ள இறங்கிட்டேன்னு பாக்குறீங்களா ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னா ஒரு டெல்லி சீரியஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு வில்லேஜ் சமையல்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இனிமேல் அப்படியே தொடர்ந்து எப்படி வீடியோ வரும். வீடியோ வந்து கரெக்டான டைமிங் வரதில்ல, லேட் ஆகுது வீடியோ வரத்துக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க என்ஸோட. இனிமேல் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொடர்ந்து வீடியோ போட இது ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதில் நம்ம சொன்னோம் இல்லைங்க கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். அந்த கொத்து பரோட்டா செய்ய போகிற வீடியோ தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. சமைக்கிற இடம் எவ்வளோ நேச்சராக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எப்படி பாருங்கள். இங்கே வாங்கினா அதான் பார்க்குவோம். ஒருத்தோட கரண்டி எடுத்துக்கிட்டா காமிக்கணுமா? என்ன பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான சன்செட்டு, என்ன ஒரு காற்று. அந்த இயற்கையில் தான் இப்போ சமைக்க போகிறோம். என்னன்னா மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம. ஏங்க கொத்து பரோட்டா சமைக்க போறோங்க. நடங்க இங்க சமைக்கிற வேலை பாருங்க. ஏங்க இப்படி தாங்க அப்ப சமைக்க போறோம். गाइस எறும்பு தான் கொத்து பரோட்டா எறும்பு गाइस. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு பேரை சொல்லல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அவன் பேர் முஜீப். நம்ம இவன் வந்து உங்களுக்கு தெரியும் நாசிர். என் பேர் உங்களுக்கு தெரியும். இவன் பாருங்க இவன் பேர் ரயானு. இவன் பேர் அவன் தம்பி சைஃபு. எல்லாருமே இருக்கிறோம். கேமராமேன் வந்து நம்ம ஆஷிக் தான். கடைசியாக எல்லாருமே விறகே படிச்சுட்டு இருக்க வேண்டியது. யாரும் பரோட்டாலாம் செய்கிற ஐடியாவே இல்லை. யாராவது தக்காளி ஏதாவது கட் பண்ணாச்சு, தக்காளி வெங்காயம் ஏதாவது கட் பண்ணுங்க. கட்டிங் மாஸ்டர் பாருங்க. கட்டிங் மாஸ்டர். கட்டிங் சேவிங். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக நெருப்பு தீ மூட்டிடலாம். ஆசிர எல்லாரும் ஒர்க்க போறே தீ மூட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக காற்று வேறு பலமாக அடிக்குது. ஏங்க தீ மூட்டி தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய தீக்குச்சியே காலி. தீப்பெட்டி வேறு வாங்கிட்டு வர போய்க்கிறாங்க பசங்க. அது வரைக்கும் சும்மா தான் உட்காரணும். ஆரம்பமே வச்சு செய்யுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக நெருப்பை பற்ற வச்சாச்சு. எத்தனை மணிக்கு வந்தோம்? 5:30 மணிக்கு தான் வந்தோம். நெருப்பு பற்ற வச்சுங்கிறது 7:30 மணிக்கு, நைட்டு 7:30 மணிக்கு வந்தது. சாயங்காலம் 5:30 மணிக்கு. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் நெருப்பு பற்றிக்கிறதுக்கு மட்டுமே. இப்போ பாருங்கள் கடைசியில் ஒரு நெருப்பு பற்ற வச்சாச்சு. பிஜிஎம்ஐ பப்ஜி தவாவும் எடுத்து வந்துச்சு. இப்போ ஆரம்பிக்கலாங்க. நாசிர இன்னிலேருந்து என்ன போட்டுக்கலாம்? கேஸ் ரொம்ப கிதுங்க. என்ன போட்டாச்சுங்க ஒரு வழியா. இப்போ நெக்ஸ்ட் வெங்காயம் தான் போட போறோம். நெருப்பு வரது பார்த்தா எண்ணெய்க்கு நெருப்பு பத்திக்க போற. ஒண்ணுமே அங்க சூடே ஆகலடா எண்ணெய். ஆனா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்னா நாங்களே பண்ணிக்கிறோம். கடைசி வரைக்கும் சமைக்கிற மாதிரி தான். நெருப்பு எண்ணெயே சூடாக ஒரு பக்கம். நெருப்பு அதிகமாக இது எடுத்து வெளியே வச்சா இவன் திரும்ப எடுத்து உள்ள பாத்துக்கலாம். இது எப்படி தெரியுமா? இது ஆதிவாசிங்க ஏதோ ஆதிவாசிங்க தான். நீ
Guys, ஆதிவாசிங்க ஏதோ சமைக்கிற மாதிரி இருங்க. ஆதி காலத்து சமையல். வெங்காயம் தெரியுது, நீ மூடு. நீங்க பார்க்கல இன்னும். வெங்காயம் ரொம்ப காரமா இருக்கு guys. வெங்காயம் காரமா இருக்கு. டேய் எங்க ஊர் அப்படிதான் guys. வெங்காயம் எங்க ஐயோ guys இங்க பாருங்க. ஏன்னா கொத்து போட்டா செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு என்ன பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த கொத்து போட்டா சேர மாதிரி இருக்கும் இல்லைங்க, அது செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு ரொட்டி புரோட்டா செஞ்சு அந்த புரோட்டாவை இதில் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சூடு பண்ணி அதில் போட்டுக்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா ரொட்டி கொஞ்சம் செய்யலாங்க. இதுமாரி அப்படியே இது கொஞ்சம் பார்த்துட்டு ரொட்டி அதை எவ்வளோ செய்யலாங்க. எண்ணெய் அதிகமாக போட்டோம். போடக்கூடாது பைத்தியம். இல்லடா ஒரு சமைக்க தெரியாதுன்னு என்ன நம்ம பண்ணு. நான் யார் தெரியுமா, பேசிக்காகவே ஒரு செஃப்ல வந்து ஒரு அவார்டு வாங்கணும். இன்னும் அவார்டு வாங்கணும் சொன்னேன். வைடா கொஞ்சம் நேரம் இல்லடா, அது கொஞ்சம் சிவப்பு கலரா மாறட்டும் வெங்காயம். கொஞ்சம் இது அப்படியே எண்ணெயில வந்து போட்டுக்கிற வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரிச்சு வரணும் guys. ப்ரௌனிஷ் கலரா கோல்டன் கலரா லைட்டா வந்தப்பறம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலான்னு. வீட்டில் இருந்து கேஸ் அது மாதிரி எடுத்து வந்துருந்தா 2 ஸ்டவ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். அது எடுத்துட்டு வர முடியாது. சரி அப்படியே பழங்காலத்து இது மாதிரி ஒரு செய்முறை மாதிரி செய்யலான்னு செஞ்சோம். அதனால நான் நெருப்பத்தி வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. 1 மணி நேரம் ஆச்சு. வந்தது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க நெருப்பத்தி வைக்கிறது மட்டும் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தனியா தூள் போட்டோம். தனியா தூள் போடலாங்க. இப்போ மட்டன் மசாலாங்க, தனியா தூள் போட்டாச்சு. ரெண்டையும் போட்டாச்சு. பாருங்க guys, கொஞ்சம் தான், அவ்வளவுதான் guys. நீங்க போடுறது எல்லாம் என் மூஞ்சிலே அடிக்குது. ஒண்ணு இல்லங்க, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது guys. இப்போ எல்லா தூளும் போட்டாச்சு முடிச்சுன்னு சொன்னா கடைசியில சால்ட்டே போடல, என்னது மிளகா தூளும் போடல, மஞ்சளும் போடல, ஒன்றும் போடல. எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா. தண்ணி ஊத்துனான்னு சொல்றான். என்னது அது? மஞ்சளா? அது கொஞ்சம் கண்ணில கொஞ்சம். என்ன guys இது நெருப்பு சுட்டு போல இப்போ. எல்லாம் மூக்கு பிடி வாங்கிட்டு வந்துக்கிறான். என்ன guys செஞ்சீங்க? பாருங்களேன் நம்ம சமையல் கருப்பு பொரிய